கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் மீது மாணவிகள் புகார் அளித்த நிலையில் அவர்களின் தாய் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இது குறித்த தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வீடியோ காட்சிகளில் 2 வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்தது. அந்த 2 வீடியோ காட்சிகளில் ஆசிரியர் மீது மாணவிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய விதமாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் காவல்துறையினர் அங்கு விசாரணை மேற்கொண்டார்கள். காவல்துறையினர் நேற்று முழுவதும் அங்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஆசிரியர்கள் மீது இந்த மாணவிகளை தவிர்த்து வேறு மாணவிகள் யாரும் புகார் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் தற்பொழுது வீடியோ வெளியிட்டிருந்த மாணவிகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது ஒரு மாணவியின் தாயார் இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அந்த மாணவியின் தாயார் நேதாஜி மக்கள் இயக்கம் என்ற அமைப்பினுடைய மாநில தலைவராக இருந்து வருவதும் தெரிய வந்த நிலையில் அவரை விசாரணைக்காக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த மாணவியின் தாயார் தற்போது விசாரணைக்காக கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 2 வீடியோ காட்சிகள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக இந்த 2 வீடியோ காட்சிகள் தனித்தனியாக எடுக்கப்பட்டது. ஒரு வீடியோ காட்சியில் ஆண் குரலும் மற்றொரு வீடியோ காட்சியில் பெண் குரலும் இருக்கக்கூடிய நிலையில் அது யாருடைய குரல் என்பது குறித்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் முன்விரோதம் காரணமாக இது போன்ற செயல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் அது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் ஆசிரியர்கள் மத்தியில் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்ட பொழுது ஆசிரியர்கள் இந்த பெற்றோர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஆசிரியர்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து தற்பொழுது இந்த மாணவியின் பெற்றோரான விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணிடம் தற்பொழுது போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணைக்கு அந்த பெண்ணுடன் வீடியோவில் இருந்த 3 பெண் குழந்தைகளும் தற்பொழுது அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது பேரூர் காவல் நிலையத்தில் இந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.